நம்ம நெல்லையில 18 நாட்கள்ல 17 போக்சோ வழக்குகள் பதிவாகி 17 பேர் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. குற்றங்கள் தொடர்பான புகார்கள் அதிகரிக்கிறதுக்கு விழிப்புணர்வே காரணம் அப்படின்னு நம்ம நெல்லை காவல்துறை சொல்லியிருக்காங்க. எப்படி விழிப்புணர்வின் காரணமா இது சட்டத்தின் பார்வைக்கு கொண்டு போகணும், உதவியை நாடணும் அப்படின்னு ஒரு மாற்றம் மக்கள் கிட்ட வந்திருக்கோ, அதே மாதிரி விழிப்புணர்வின் காரணமா இந்த மாதிரி தப்பே பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த மன மாற்றமும் தப்பு பண்றவங்களுக்கு வரணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் இன்னைக்கு நம்ம சிறப்பு ஹலோ தமிழா கேட்டுட்டு இருக்கோம். ஹலோ எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க ஆர்ஜே சீதா பேசிட்டு இருக்கேன். குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிராக தொடரும் குற்றங்கள், அதோடைய பின்னணி, தீர்வு குறித்த இந்த ஸ்பெஷல் ஷோல இப்ப நம்ம கூட ஒரு மிக முக்கியமான ஆளுமை பேச போறாங்க. மனநல மருத்துவர் மற்றும் எழுத்தாளர் ஆனந்தன் அவர்கள் பேச போறாங்க. நிகழ்ச்சிக்கு டாக்டர் வரவேற்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இப்போ குழந்தைகள் மீதான அந்த பாலியல் ஈர்ப்பு அப்படின்றது ஒரு குற்றம் மட்டும் இல்லாம அது ஒரு ஆபத்தான மனநோய் அப்படின்னு சொல்லலாமா? எப்படி ஒரு மனுஷனுக்கு ஒரு குழந்தைய பாக்குறப்போ இந்த மாதிரியான ஒரு எண்ணம் தோணுது அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. அதை பத்தி சொல்லலாமா டாக்டர்? குழந்தைகள் மீதான பாலியல் நாட்டம்ங்கிறது பாராபிலியால ஒரு வகை. பாராபிலியாங்கிறது மொத்தமா பாலியல் வக்ரம் 10, 20, 30க்கு மேற்பட்ட வகைகள் இருக்கு. அந்த பாராபிலியால ஒரு வகை பீடோபிலியா, குழந்தைகள் மீதான பாலியல் ஈர்ப்பு. அது மாதிரி கற்பனைக்கு எட்டாத வகையில ஏகப்பட்ட பாராபிலியாஸ் இருக்கு. இதுல சின்ன குழந்தைங்க 3 வயசு 2 வயசு இதெல்லாம் பண்றவங்க கண்டிப்பா மனநோயாளிகள். அது பீடோபிலியாங்கிற ஒரு பாராபிலியா. ஆனா அப்படி இருக்கும்போது அவங்க முழுக்க முழுக்க நோயாளிகள் தானே ஒழிய குற்றவாளிகள் கிடையாது. ஆனா அவங்களை மீறி நிறைய நேரங்கள்ல குற்றம் பண்ணிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் அந்த சப்ஸ்டன்ஸ் ஆல்கஹால் தான் ரொம்ப காமன். ஆனா அதை நம்ம பொதுமைப்படுத்திடுறோம். அந்த மாதிரி சாதாரணமா நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த மது வகைகள் கூட அந்த மாதிரி மனநிலை, பீடோபிலியா மனநிலை இருக்கிறவங்க யூஸ் பண்றாங்க. அந்த சமயத்துல குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி எல்லாம் செஞ்சிடறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப அதிகம் இருக்கு. ஒருத்தருடைய செயல்னால சக மனுஷனுக்கு, சமூகத்துக்கு பாதிப்பு இருக்குங்கும் போது அதுக்கு சிகிச்சை எடுத்துக்கணும். அவங்களுக்கே ஒரு காமன் சென்ஸ், இன்சைட் இருக்கும் போது ஒரு குழந்தைய இந்த மாதிரி பண்றது எவ்வளவு கொடூரமானது அப்படிங்கறது அந்த குழந்தையோட எமோஷனல் ஸ்டேட்ல இருந்து புரிஞ்சுக்கிட்ட ஒரு மனுஷன் கண்டிப்பா இந்த மாதிரி விஷயத்த பண்ண மாட்டான். அதுக்கு தனக்கு இப்படி வர்றது அப்நார்மல்னு புரிஞ்சுக்கிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இவங்க இன்சைட் இருந்து தானே சிகிச்சைக்கு இந்த காக்னிட்டிவ் தெரப்பி மாதிரியான சிகிச்சைகள் எடுத்துக்கலாம், இல்லன்னா ஹார்மோன் சிகிச்சை எடுத்துக்கலாம். கண்டிப்பா டாக்டர் சொன்ன மாதிரி அந்த குழந்தையுடைய மனநிலையில இருந்து யோசிச்சு பார்க்கணும். வாழ்க்கை முழுக்க அது ஒரு ரணமா அந்த குழந்தைக்கு இருக்க கூடாது இல்லையா? அப்ப தாங்கிட்ட ஒரு தப்பு இருக்குன்னா டெஃபினட்டா டாக்டர் போய் பார்க்கணும். டாக்டர் சொன்ன மாதிரி இத்தனை தீர்வுகள் இருக்கு. ஆனா இந்த மாதிரியான நபர்களை எப்படி நம்ம கண்டறியறது? இதை பத்தி தான் டாக்டர் கிட்ட அடுத்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இணைஞ்சிருங்க. இது ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் பக்கத்துல ஒரு 4 வயது குழந்தைய வா உனக்கு பூனை புடிச்சு தரேன் அப்படின்னு தனியா கூட்டிட்டு போய் பாலியல் தொல்லை கொடுத்த நபரை போலீசார் கைது பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இதே மாதிரி இந்த வாரத்துல மட்டும் ஒரே நல்ல 6 குழந்தைங்க மேல இந்த மாதிரி கொடுமை நடந்திருக்கு. 24 மணி நேரத்துல 8 குழந்தைங்க மேல இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான தவறுகள் எல்லாம் பண்றவங்க அந்த குழந்தைகளுக்கு முன்ன பின்ன தெரிஞ்ச ஒரு நபரா தான் இருந்திருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. வா உன்னை கடைக்கு கூட்டிட்டு போறேன், சாக்லேட் வாங்கி தரேன், பிஸ்கட் வாங்கி தரேன், உனக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னு தனியா கூட்டு போய் தான் இவங்க கிட்ட இந்த மாதிரியான அத்துமீறல்ல ஈடுபடுறாங்க. இவங்களை எப்படி நம்ம அடையாளம் காணலாம்? அதை பத்தி தான் டாக்டர் கிட்ட இப்ப கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சிறப்பு ஹலோ தமிழா கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க சீதா பேசிட்டு இருக்கேன். குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிராக தொடர குற்றங்கள், அதோடைய பின்னணி, தீர்வு குறித்த இந்த ஸ்பெஷல் ஷோல இப்ப நம்ம கூட மனநல மருத்துவர், எழுத்தாளர் ஆனந்தன் அவர்கள் பேசிட்டு இருக்காங்க. நம்ம தொடர்ந்து அவங்க கிட்ட பேசலாம். டாக்டர், இப்ப சமீப காலமா தான் அந்த குழந்தைகள் மீதான அந்த வன்கொடுமை அப்படின்றது அதிகரிச்சிருக்குதா? யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு எண்ணம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு? அதை பத்தி சொல்லுங்க டாக்டர். இது உளவியல் காரணங்கள், சூழ்நிலை காரணங்கள், இதையெல்லாம் தாண்டி உயிரியல் காரணங்கள் ரொம்ப முக்கியம். அம்மாவோட கருவறையில அந்த தனி மனிதனோட மூளை ஃபார்ம் ஆகும் போதே அவனோட பிரெயின் ஒயரிங், அவன் பீடோபிலியா அப்படிங்கிற மாதிரி ஒயரிங் ஃபார்ம் ஆகுது. அது அவனுடைய குற்றம் கிடையாது, அவனுடைய ஜெனட்டிக் மேக்கப். சூழ்நிலைகள் அதெல்லாம் இன்னைக்கு எல்லாமே பயாலஜி, கெமிக்கல் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ சுயபாலின நாட்டம் இதெல்லாம் கூட பழக்க வழக்கத்தினால எல்லாம் அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பை நேச்சர் அவனோட பிரெயின் மூளை கட்டமைப்பே அப்படிதான் இருக்கு. இப்ப சமீப காலங்கள்ல எல்லாம் கிடையாது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தின்னு சொல்ற மாதிரி இத்தகைய விஷயங்கள் காலங்காலமா இருக்கிறது தான். இப்போ மீ டூ சமயத்துல எவ்வளவு பேர் வெளியில் வந்தாங்க உலகம் முழுக்க. அந்த மாதிரி இதெல்லாம் இப்போ மீடியாவோட அவேர்னஸ்,
நிறைய மீடியாக்கள் வந்துருச்சு, எல்லாரும் வந்து அதை கண்டுபிடிக்க முடியுது, குழந்தைகள் வந்து இதை வெளில சொல்லவும் முடியுது, குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கிறதுனால. இது இப்பவுமே கூட ஆண் குழந்தைகள் கூட பெரும்பாலும் தனக்கு சிறு வயசுல நடந்த பாலியல் சீண்டல்கள், அவங்க பட்ட கஷ்டங்கள்லாம் இப்ப சொல்லுவாங்க. இது வந்து இன்னைக்கு நேத்து அதிகமாலாம் ஆகல. அந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடுற பெண்களும் இருக்கதான் செய்யறாங்க. பெண்களும் வந்து இந்த மாதிரி சிறுவர்கள்ட்டையோ சிறுமிகள்ட்டையோ பாலியல் குற்றங்கள்ல ஈடுபடுறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. ஒருவேளை அது அதிகமா தெரியாம கூட இருக்கலாம். ஓகே, அப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல குழந்தைங்க தைரியமா வெளியில வந்து சொல்றது அப்படின்றது அவசியம். இத பத்தி தான் டாக்டர் கிட்ட அடுத்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இணைஞ்சிருங்க, இது ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு. சோஷியல் மீடியால ஒரு போஸ்ட் வந்து வைரல் ஆகிட்டு இருக்குது. கேரள மாநிலம் எர்ணாகுளத்துல ஒரு பஸ் ஆக்சிடென்ட். அதுல ஒரு பெண்மணி வந்து சக்கரத்துல மாட்டிடுறாங்க. நல்ல வேளை பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களை காப்பாத்திடுறாங்க. பட் அதுல மாட்டினதுல அவங்க ஆடையெல்லாம் கண்ணா பின்னான்னு கிழிஞ்சிச்சு. அப்போ பக்கத்துல சைக்கிள்ல டீ வித்துட்டு இருந்த ஒரு வியாபாரி நான் என்ன பண்ணிருக்காங்க, கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னுடைய வேஷ்டியை கழட்டி அந்த பெண்ணுக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அது யாரோ ஒரு பெண் தான், இவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் தான். ஆனா தான் வீட்டுல அப்படி ஒரு பெண் இருந்தா, அது தன்னுடைய சகோதரியா இருந்தா, தன்னுடைய மகளா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்களோ அதை அனிச்சையா பண்ணாங்க இல்லையா? இந்த மாதிரியான எண்ணம் ஒவ்வொருத்தருக்கும் வரணும் அப்படின்றத இந்த போஸ்ட் வந்து நமக்கு உணர்த்துது அப்படின்னு தான் சொல்லணும். சிறப்பு ஹலோ தமிழா கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க சீதா பேசிட்டு இருக்கேன். குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிராக தொடர குற்றங்கள் பின்னணி தீர்வு குறித்த இந்த ஸ்பெஷல் ஷோல நம்ம கூட மனநல மருத்துவர் எழுத்தாளர் ஆனந்தன் அவர்கள் பேசிட்டு இருக்காங்க. டாக்டர், நிறைவா ஒரு முக்கியமான கேள்வி. குழந்தைகள் மேல அத்துமீறணும் அப்படின்னு நினைக்கிற அந்த நபர்களை குழந்தைங்க வந்து பெற்றோர்கள் கிட்ட சொல்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்படியே ஓபன் அப் பண்ணி அவங்க பேசுறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் தேவை? இப்ப நம்ம ரோட்ல போறோம், ஒரு குழந்தையை கிள்றோம், ஒரு மால்ல பாக்குறோம், ஒரு குழந்தைய வந்து நம்ம விளையாடுறோம். ஆனா வளர்ந்த நாடுகள்ல எல்லாம் இது அவ்வளவு இயல்பாவே எடுத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு அடுத்த வீட்டு குழந்தைய நமக்கு கிள்றதோ கொஞ்சறதோ கூட சாத்தியம் இல்லை. வளர்ந்த நாடுகள்ல எல்லாம் வந்து ரொம்ப இந்த மாதிரி எஜுகேஷன், குட் டச் பேட் டச் மாதிரியான விஷயங்களோ இல்ல அதுக்கும் தாண்டிய விஷயங்களோ என்னென்னலாம் இருந்தா தப்பு ரைட்டுங்கிறத வந்து பெற்றோர்களும் சரி பள்ளிக்கூடங்களும் சரி சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் இங்க வந்ததுன்னா லேட்டா சொல்றது வந்து அப்பப்பவே குழந்தைகள் வந்து சொல்லிடுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. அது மட்டும் இல்லாம பிரச்சனைகள் இருக்கிறவங்க வந்து மனசார அட்மிட் பண்ணிக்கிட்டு அந்த ஹெல்ப் நாடுறதுங்கிறது தான் சரியான வழியா இருக்க முடியும். அந்த அளவுக்கு நம்ம நாட்டுல அவேர்னஸ் இல்ல. இன்னும் சொல்ல போனா அந்த ஒரு பீடோபிலியாவோ குற்றம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தண்டனை தான் கொடுத்து ஆகணும். ஏன்னா அவங்கள மீறி தான் பண்ணாங்க, அவங்க நோய் தான் அப்படின்னு இருந்தா கூட அதனால சக மனிதன் சமூகம் பாதிக்கப்படுங்கும் போது அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். தண்டனை கொடுத்துட்டு வெளியில வரும்போதுனால அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்துட்டு தான் வெளில வர வச்சாதான் அது ஒரு ஆரோக்கியமான அப்ரோச்சா இருக்க முடியும். கண்டிப்பா டாக்டர், ரொம்ப நன்றி. எங்களுடைய பல சந்தேகங்களுக்கு விளக்கமா சயின்டிபிக்கலி அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் பின்னணி என்ன அப்படின்றத விளக்கமா சொன்னதுக்கு தேங்க்யூ சோ மச் டாக்டர்.